வணக்கம். கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 90வது பிறந்தநாள் விழா புதுவை முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 90வது பிறந்தநாள் விழா புதுவை முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன்படி முதலியார்பேட்டை தொகுதி கழகத்தின் சார்பில் தொகுதி செயலாளர் திராவிடமணி தலைமையில் வட்ட செயலாளர் நடன சபாபதி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் சுரேஷ் வரவேற்று பேசிட, சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பங்கேற்று கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு உணவு பொட்டலங்கள் வழங்கியும், நலத்திட்ட உதவியாக ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம், இதய நோயாளிக்கு சிகிச்சைக்காக மருத்துவ உதவியாக 5000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கினார். தொடர்ந்து ஏம்பலம் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் செந்தில்குமார், இலக்கிய அணி பாவலர் கிருஷ்ணமூர்த்தி, வட்ட செயலாளர்கள், பல்வேறு அணி நிர்வாகிகள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவினை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அதேபோன்று மாநில வழக்கறிஞர் அணி சார்பில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் முத்துவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CP திருநாவுக்கரசு பங்கேற்று அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். விழாவில் வழக்கறிஞர்கள் அமாவாசை, திருமாவளவன், லோக கணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்று பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் விழாவினை உற்சாகமாக கொண்டாடினர். அதேபோன்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் கலைஞரின் பிறந்தநாள் விழா தலைவர் அண்ணா அடைக்கலம், துணைத் தலைவர் காயாரோகணம், ஆட்டோ சங்க தலைவர் மிஷேல், செயலாளர் பாலசுப்ரமணியன், தலைவர் ஜெயராமன், பொருளாளர் முருகேசன் உள்ளிட்டோர் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் மாநில செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா சங்க கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். அதேபோன்று மணவெளி தொகுதி சார்பில் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் கொருக்குமேட்டில் உள்ள கிருபா ஆதரவற்றோர் இல்லத்தில் கலைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு 100 பேருக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது. விழாவில் ஆண்டியார்பாளையம் ராஜா, கவுன்சிலர் வீரசெல்வம், தொகுதி செயலாளர் சிவபாலன், இலக்கிய பகுத்தறிவு பேரவை தண்டபாணி, நலக்குழு துணை அமைப்பாளர்கள் சக்திவேல், தட்சிணாமூர்த்தி, வீரப்பன், இளைஞர் அமைப்பாளர் பிரவீன்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் திருபுவனை தொகுதி சார்பில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் திருவாண்டார்கோவில் காந்தி தலைமையில் திருவாண்டார்கோவில், கடைவீதி, பேருந்து நிலையம் மற்றும் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதேபோன்று வில்லியனூர் தொகுதி சார்பில் செயலாளர் கோவிந்தசாமி தலைமையில் நடந்த விழாவில் பழனிசாமி முன்னிலையில் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழாவில் கதிரவன், சுப்ராயலு, சேகர், தட்சிணாமூர்த்தி, மரியதாஸ், வேலு, சங்கர், கோவிந்து, கோவிந்தராஜ், மணவாளன், காந்தி, குமார், செல்வநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலை புதுப்பிக்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி பார்வையிட்டு பணிகள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். புதுவை வில்லியனூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமீஸ்வரர் கோவிலில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியினை முதல்வர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். முதலில் கோவிலின் முன் மண்டபம் மற்றும் உள் பிரகாரத்தை பார்வையிட்ட முதல்வர் பணிகள் குறித்து கோவில் நிர்வாக அலுவலர் மனோகரனிடம் கேட்டறிந்தார். பின்னர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து வில்லியனூர் தென்கலை வரதராஜ பெருமாளுக்கு புதியதாக தேர் செய்யும் பணி நடைபெற்று வருவதை பார்வையிட்டு தேர் செய்யும் பணியை சிறப்பாக செய்யும்படி கூறினார். அப்போது வாரிய தலைவர் ராஜேஷ், திருக்காமீஸ்வரர் கோவில் நிர்வாக அதிகாரி மனோகரன், பெருமாள் கோவில் தனி அதிகாரி நமோ நாராயணா ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கான காரணம் குறித்து மின்துறை அமைச்சர் தியாகராஜன் விளக்கம் அளித்தார். இதுகுறித்து மின்துறை அமைச்சர் தியாகராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், இந்திய மின்சார சட்டம் 2003ஆம் ஆண்டு அமலுக்கு வந்ததை அடுத்து புதுவை மற்றும் கோவா மாநிலத்திற்கான இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 2009இல் நிறுவப்பட்டது. அதுவரை மின் கட்டணங்களை புதுவை அரசே நிர்ணயித்து வந்தது. ஒழுங்குமுறை ஆணையம் செயல்பட துவங்கியதும் மின்கட்டண நிர்ணயம் அதன் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. ஆணைய விதிகளின்படி 2010 பிப்ரவரியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது. 2011, 2012ஆம் ஆண்டுகளில் உயர்த்தப்படவில்லை. ஆனால் 2012, 2013ஆம் ஆண்டு மின்கட்டண உயர்வை சராசரியாக 16.8%, மீண்டும் 2013, 2014ஆம் ஆண்டில் 26.48% உயர்த்தியது என்றும் தெரிவித்தார். புதுவை மின்துறைக்கு 2013, 2014ஆம் ஆண்டிற்கான செலவு 1072.2 கோடி. ஆனால் பழைய மின்கட்டணத்தால் வசூலிக்கப்படும் வருவாய் 851.25 கோடி.
எனவே மீதமுள்ள 220.77 கோடி வருவாய் இழப்பை ஈடுகட்டவே மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஒழுங்குமுறை ஆணையம் புதுவை மின்துறை கணக்கை மறு ஆய்வு செய்ததில் 680.84 கோடி மொத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் 360.28 கோடி இழப்பை புதுவை அரசு ஏற்றுக்கொள்ளும்படியும் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த இழப்பீட்டை 3 ஆண்டுகளில் நுகர்வோரிடம் வசூலிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் எனவே இந்த ஆண்டில் 107.33 கோடியை நுகர்வோரிடம் 10% கூடுதல் வரியாக வசூலிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் மேலும் உயர்ந்து வரும் மின்சார கொள்முதல் கட்டணம், கடந்த ஆண்டுகளில் தவிர்க்கப்பட்ட முறையான மின்கட்டண உயர்வு, கடந்த ஆண்டில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 143.58 கோடி ரூபாய் பாக்கி செலுத்தியது, புதுவை மின்துறையின் வரவு மற்றும் செலவினங்கள் முறையாக தணிக்கை செய்யப்பட்டது போன்றவை இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் என்றார். இதனால் புதுவை மின்துறை பற்றாக்குறையின்றி செயல்பட்டு புதிய கட்டுமான திட்டங்களை விரைவாக முடிந்து பொதுமக்களுக்கு தரமான மற்றும் சீரான மின் விநியோகம் செய்ய வழிவகுக்கும் என்றார். மற்றும் பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் புதுவையில் மின்கட்டணம் குறைவாகவே உள்ளது என்றும் கூறினார். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாள் விழா புதுவை முழுவதும் கடந்த 30ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் அவர் ஊரில் இல்லாத காரணத்தால் அவர் புதுவை திரும்பியதும் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் ஏழுமலை மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூனுக்கு உட்பட்ட பகுதியில் புதிய பஞ்சாயத்து கட்டிடம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூனுக்கு உட்பட்ட அரியாங்குப்பத்தின் மேற்கு பகுதியில் புதியதாக பஞ்சாயத்து அலுவலகமும் மற்றும் ஆர்கே நகர் பெரியார் சிலை அருகே குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. சபாநாயகர் சபாபதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பஞ்சாயத்து கட்டிடத்தையும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் திறந்து வைத்தார். விழாவில் ஆணையர் முனுசாமி, துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுவை திருக்குனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பரிசு வழங்கி பாராட்டினார். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்குனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி திவ்யாவை பாராட்டி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவி திவ்யாவிற்கு சால்வை அணிவித்து கை கடிகாரத்தை பரிசாக வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியின் போது மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஏவி வீரராகவன், மாநில செயலாளர் தனுசு, சிறப்பு அழைப்பாளர் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமினை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுவை மின்துறை தலைமை அலுவலகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் சங்க பொதுச் செயலாளர் மதிவாணன் தலைமையில் நடைபெற்றது. பொருளாளர் கண்ணன் வரவேற்று பேசிய முகாமில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு சங்க கொடியினை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி முகாமினை துவக்கி வைத்தார். மின்துறை கண்காணிப்பு பொறியாளர்கள் மதிவாணன், சங்கர், ரவி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் மின்துறை பொறியாளர்கள், தொழிலாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று இலவச கண் பரிசோதனை செய்து பயனடைந்தனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் சங்க தலைவர் நாகரத்தினம், சட்ட ஆலோசகர் சேஷாச்சலம் உள்பட சங்க ஆலோசகர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை ஏஎப்டி மில் ஒருங்கிணைந்த ஊழியர் கூட்டமைப்பினர் நிலுவையில் உள்ள சம்பளத்தை அரசு வழங்க வேண்டி வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவிலில் கோரிக்கைகள் அடங்கிய சீட்டை கட்டி நூதன போராட்டம் நடத்தினர். புதுவையில் உள்ள ஏஎப்டி மில்லில் தொழிலாளர்களுக்கு பல மாதங்களாக ஊதியம் வழங்காததால் துன்பத்தின் உச்சத்தில் உள்ள ஊழியர்கள் பல கட்ட போராட்டம் நடத்தி சம்பளம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த நிலையில் கோரிக்கையை அரசு நிறைவேற்றாததால் சாமி சொன்னால்தான் கேட்பார்கள் என முடிவு செய்து சங்க தலைவர் தனுசு தலைமையில் பொதுச் செயலாளர் முத்தமிழன் முன்னிலையில் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவிலில்
என்னென்ன வேண்டுதல்கள் உள்ளதோ அதனை சீட்டாக எழுதி ஐயனார் கத்தியில் கட்டிவிட மில்லிலிருந்து பம்பை உடுக்கை முழங்க வேப்பிலை, எலுமிச்சை மாலை, கோழி முட்டை, சுருட்டு உள்ளிட்ட பூஜை பொருட்களை ஏந்தி ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர். அவர்களை சுதேசி மில் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தனித்தனியாக தமது வாகனத்தில் ஐயனார் கோவிலுக்கு சென்று வேண்டுதல்கள் அடங்கிய சீட்டை கட்டினர். மேலும் ஏஎப்டி மில்லை இயக்க மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் புதுவை அரசு ஏஎப்டி மில்லை நவீனப்படுத்த 300 கோடியும், கடனை அடைக்க 200 கோடியும் என 500 கோடியில் திட்டம் தீட்டி நிதியை பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.